ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மக்கிட்ட இருக்க வெள்ளி கொலுசு எல்லாத்தையுமே கடையில் தான் கொடுத்து பாலிஷ் போடணுமா என்ன? இல்லவே இல்லை. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே சுலபமாக பாலிஷ் போட்டுடலாம். இன்றைக்கி நான் என்னோடய கொலுசும் குழந்தையோட கொலுசும் எடுத்திருக்கேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இதில் எவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்குன்னு சொல்லி. இது வாங்கினதுலேருந்து நான் க்ளீன் பண்ணவே இல்லை. ஆல்மோஸ்ட் 10 months ஆயிடுச்சு. ஸோ இதைத்தான் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அது நல்லா சலசலன்னு கொதிக்கணும். இப்போது இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி சோடா மாவு இருக்குல்ல, அதை தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் சுடு தண்ணியில் சேர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி பொங்கி வரும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க வெள்ளி பொருட்களை சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற கொலுசை அதில் சேர்த்துக்கிட்டேன். ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா இது சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மொத்தமாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இது கொதிச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சலசலன்னு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு விஷயத்தை நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணணும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த தண்ணிக்கு மேலே கொலுசில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஃபார்ம் ஆகும். தண்ணியோட கலருமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறத உங்களால் நல்லா பார்க்க முடியும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அந்த தண்ணியில் அப்படியே ஊறட்டும். இப்போ இந்த தண்ணியை பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொலுசில் இருக்க எல்லா அழுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் நல்லாவே இறங்கியிருக்கும். இதுக்கப்புறம் பண்ண போகிறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நான் கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பழைய ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். தண்ணியிலேருந்து அந்த கொலுசை எடுத்ததுக்கப்புறம் அந்த கொலுசு மேலே அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. ரொம்ப எஃபர்ட் போட்டு அழுத்தி தேய்க்கணுன்றது கிடையவே கிடையாது. நீங்கள் லேசாக தேய்க்கும் போதே அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடும். பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அழுக்கு உங்கள் கையில் படிகிறது. ஸோ உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எந்த பக்கம்லாம் அழுக்கு இருக்குதுன்னு பார்த்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்காக ப்ரஷ்ஷை வச்சு நம்ம தேய்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொலுசு பொறுத்த வரைக்கும் நிறைய இடுக்கமான சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்குள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது தான் நல்லாவே வரும். என் கையை பார்த்தாலே நல்லாவே தெரியும் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா அழுக்குமே வர வரைக்கும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணம் ஃபுல்லாக நான் நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம பேஸ்ட்டு போட்டு தேய்ச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கொலுசை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணலாம். இந்த தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அழுக்கு எல்லாமே அந்த கொலுசுலேருந்து வந்தது தான். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கனாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது இந்த 2 கொலுசை பார்த்தீங்கன்னா இதில் எது நம்ம பேஸ்ட்டு போட்டு வாஷ் பண்ணோம், எது பேஸ்ட்டு போட்டு வாஷ் பண்ணலைன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம அதை பேஸ்ட்டு போட்டு தேய்ச்சாதான் அதில் இருக்கிற எல்லா அழுக்குமே போகும். இப்போ பாருங்கள், இந்த 2 கொலுசுமே எந்த அளவுக்கு புதுசாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அழுக்காக இருக்கும். இந்த கொலுசில் இருக்க எல்லா அழுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் தான் சேர்ந்துருக்கும். ஒன்று கொதிக்க வச்ச தண்ணி, ஒன்று வாஷ் பண்ண தண்ணி. ஃபைனலி எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதை பாலிஷ் போட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வாஷ் பண்ணோன்னு தான் சொல்லணும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கொலுசில் நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். சூப்பராக க்ளீன் ஆகிடும். கொலுசு மட்டும் இல்லை, இதே போல் எல்லா வெள்ளி ஆர்னமெண்ட்ஸும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.